ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற குட்டி குட்டியான தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவலைப்படாதே, டோன்ட் வரி. கவலைப்படாதே இது எப்படி சொல்கிறதுன்னா, சிந்தா மத் கரோ, சிந்தா மத் கரோ அப்படின்னு சொல்லணும். எப்பெல்லாம் டோன்ட் அப்படின்னு வருதோ அப்பெல்லாம் நம்ம மத் அப்படின்னு சேர்க்கணும். சிந்தா மத் கரோ, கவலைப்படாதே அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம், லிடில் மோர் சொல்லுவோம்ல, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம். இது எப்படி சொல்கிறதுன்னா, அவுர் தோடா, அவுர் தோடா அப்படின்னு சொல்லணும். அவுர் கிடையாது, அவுர் தோடா. இன்னும் கொஞ்சம், அவுர் தோடா அப்படின்னு சொல்கிறது ஓகே. இங்கேயே காத்திரு, இங்கேயே காத்திரு, எங்கேயும் போகாத, இங்கேயே காத்திரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வெயிட் ரைட் ஹியர், வெயிட் ரைட் ஹியர், இங்கேயே காத்திரு. இது எப்படி சொல்கிறதுன்னா, யஹி இந்தசார் கரோ, யஹி இந்தசார் கரோ அப்படின்னு சொல்லணும். யஹா அப்படின்னா இங்கே, யஹி அப்படின்னா இங்கேயே அப்படின்னு அர்த்தம். இந்தசார் கரோ, காத்திரு. யஹி இந்தசார் கரோ அப்படின்னா இங்கேயே காத்திரு அப்படின்னு அர்த்தம். உன்னிடம் இருக்கிறதா, உன்னிடம் இருக்கிறதா, டு யூ ஹேவ், உன்னிடம் இருக்கிறதா அப்படின்னா துமாரே பாஸ் ஹே கியா, துமாரே பாஸ் ஹே கியா, துமாரே பாஸ் அப்படின்னா உன்னிடம், ஹே கியா அப்படின்னா இருக்கிறதா. துமாரே பாஸ் ஹே கியா, உன்னிடம் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் இருக்கிறது, தெர் இஸ் லிடில், தெர் இஸ் லிடில், கொஞ்சம் இருக்கிறது அப்படின்னா தோடா ஹே, தோடா ஹே அப்படின்னா கொஞ்சம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தோடானா கொஞ்சம், ஹே அப்படின்னா இருக்கிறது. தோடா ஹே, கொஞ்சம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி எதுவும் விசேஷமா, இஸ் தர் எனிதிங் ஸ்பெஷல் டுடே, இன்றைக்கி எதுவும் விசேஷமா அப்படி கேட்போம் இல்லையா. இதை ஆஜ் குச் காஸ் ஹே கியா அப்படின்னு சொல்லணும். ஆஜ் அப்படின்னா இன்று, குச் அப்படின்னா ஏதாவது, காஸ் ஹே கியா அப்படின்னா விசேஷமா அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி ஏதாவது விசேஷமா அப்படின்னா ஆஜ் குச் காஸ் ஹே கியா அப்படின்னு சொல்லணும். போய் பார்க்கணும், நம்ம சொல்லுவோம்ல, இனிமேல் தான் போய் பார்க்கணும், have to go and see. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஜாக்கர் தேக்னா சாயே, ஜாக்கர் தேக்னா சாயே அப்படின்னு சொல்லணும். ஜாக்கர் அப்படின்னா போய், பார்க்க அப்படிங்கிறது தேக்னா. நம்ம ரெண்டு வெர்பு இருக்கு இல்லையா, அதனால் ரெண்டு வெர்புக்கு இடையில் கர் சேர்க்குறோம். ஜாக்கர் தேக்னா சாஹியே அப்படின்னு சொல்கிறோம். சாஹியே அப்படின்னா வேண்டும். ஜாக்கர் தேக்னா சாஹியே, போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அங்கே போ, அங்கே போ. இது வஹா ஜாவோ அப்படின்னு சொல்லலாம், உதர் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். வஹா அப்படின்னாலும் உதர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஜாவோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். வஹா ஜாவோ அப்படின்னா அங்கே போ. அங்கே போங்க அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டாக ரெஸ்பெக்டாக சொல்கிறதா இருந்தால் உதர் ஜாயே அல்லது வஹா ஜாயே அப்படின்னு சொல்லணும். அங்கே போயிட்டு வா சொல்லுவோம் இல்லையா, அங்கே போயிட்டு வா. இது எப்படி சொல்கிறதுன்னா, உதர் ஜாக்கர் ஆவோ, போயிட்டு வா. ரெண்டு வெர்பு இருக்கு இல்லையா, அதனால் நம்ம கர் சேர்க்குறோம். ஜா கர் ஆவோ அப்படின்னா போயிட்டு வா அப்படின்னு அர்த்தம். உதர் ஜாக்கர் ஆவோ, அங்கே போயிட்டு வா. இதை வஹா ஜாக்கர் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். அங்கே கேட்டுட்டு வா, இது மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. அந்த ட்ரெயின் எப்போ போகும், கேட்டுட்டு வா. இந்த பஸ் எப்போ போகும், கேட்டுட்டு வா. அங்கே கேட்டுட்டு வா அப்படின்னா உதர் பூச்கர் ஆவோ, உதர் பூச்கர் ஆவோ. உதர் அப்படின்னா அங்கே, பூச் அப்படின்னா கேட்குறது. பூச்கர் ஆவோ அப்படின்னா கேட்டுட்டு வா அப்படின்னு அர்த்தம். அங்கே கேட்டுட்டு வா, உதர் பூச்கர் ஆவோ அல்லது வஹாம் பூச்கர் ஆவோ
அப்படின்னு சொல்லலாம். உள்ளே காத்திரு, வெயிட் இன்சைட். உள்ளே காத்திரு அப்படின்னா அந்தர் இந்தசார் கரோ, அந்தர் இந்தசார் கரோ அப்படின்னு சொல்லணும். அந்தர் அப்படின்னா உள்ளே, இந்தசார் கரோ வெயிட் பண்ணு, காத்திரு அப்படின்னு அர்த்தம். உள்ளே காத்திரு, அந்தர் இந்தசார் கரோ. உள்ளே காத்திருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்தர் இந்தசார் கீஜியே அப்படின்னு சொல்லணும். கீழே வா, கீழே வா எப்படி சொல்லலாம்? நீச்சே ஆவோ. நீச்சே அப்படின்னா கீழே, ஆவோ வா. கீழே வாங்க, நீச்சே ஆயியே அப்படின்னு சொல்லணும். இடது பக்கம் போ, கோ லெஃப்ட் சைடு. இதை எப்படி சொல்கிறதுன்னா பாயின் தரஃப் ஜாவோ, பாயின் தரஃப் ஜாவோ அப்படின்னு சொல்லணும். பாயின் தரஃப் அப்படின்னா இடது பக்கம், ஜாவோ போன்னு அர்த்தம். பாயின் தரஃப் ஜாவோ இடது பக்கம் போ. இடது பக்கம் போங்க அப்படின்னா பாயின் தரஃப் ஜாயே அப்படின்னு சொல்லணும். வலது பக்கம் போ, வலது பக்கம் போ அப்படின்னா தாயன் தரஃப் ஜாவோ. தாயன் தரஃப் அப்படின்னா வலது பக்கம், ஜாவோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். வலது பக்கம் போங்க, தாயன் தரஃப் ஜாயே அப்படின்னு சொல்லணும். நிச்சயமாக இல்லை, செட்டன்லி நாட். நிச்சயமாக இல்லை. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா பில்குல் நஹி. பில்குல் நஹி அப்படின்னா நிச்சயமாக இல்லை, இல்லவே இல்லைன்னு அப்படின்னு சாதித்து சொல்லுவோம்ல, அதைத்தான் பில்குல் நஹி அப்படின்னு சொல்லுவோம். நிச்சயமாக இல்லை, பில்குல் நஹி அப்படின்னு சொல்லணும். அங்கே பார்க்காத, அங்கே பார்க்காத, டோன்ட் லுக் அட் தேர். இதை ஹிந்தியில் வஹா மத் தேக்கோ அல்லது உதர் மத் தேக்கோ அப்படின்னு சொல்லணும். உதர் அப்படின்னா அங்கே, பார்க்காத, மத் தேக்கோ அப்படின்னு சொல்லணும். அங்கே பார்க்காத, உதர் மத் தேக்கோ அப்படின்னு சொல்லணும். அங்கே பார்க்காதீங்க அப்படின்னா உதர் மத் தேக்கியே அப்படின்னு சொல்லணும். அவர்களுடன் போ, கோ வித் தம். அவர்களுடன் போ. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா உன்கே சாத் ஜாவோ அப்படின்னு சொல்லணும். உன்கே சாத் அப்படின்னா அவர்களுடன் அப்படின்னு அர்த்தம். ஜாவோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். அவர்களுடன் போங்க, உன்கே சாத் ஜாயே அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப குட்டி குட்டியான வார்த்தைகள் தான், உங்களால் ஈஸியாக பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தன்யவாத்.